ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாகச் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை நல்வழியிலே நடத்தி கொண்டிருந்ததான சாமுவேலை ஜனங்கள் நிராகரித்தது நிமித்தமாக சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பயமில்லாமல் சாமுவேலையும் கர்த்தரையும் நிராகரித்து அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு புத்தி புகட்டும்படிக்கு இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டு அவர்கள் மனம் திரும்பச் செய்தார் என்று பார்க்கிறோம். நாங்கள் பாவம் செய்தோம், தயவு செய்து எங்களை மன்னித்தருளும், நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் என்று சொல்லி சாமுவேலிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்றாடி ஒப்புரவானார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்மை யாரும் மதிக்காமல் நம்மை உதாசீனப்படுத்தி ஏளனமாய் பார்க்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய சொன்ன வார்த்தையின்படி, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு முன்பாக யார் யார் நிராகரித்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படிக்கும் உங்களுக்கு மரியாதை செலுத்தும்படியாக உங்களுடைய நேர்மையை அசட்டை பண்ணுகிறவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படிக்கு வெட்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அண்மை நிச்சயத்தான பொருளத்தின் தந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்ற வார்த்தையின்படி எங்களை கண்டால் ஏளனமாய் பார்க்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் எங்களை கண்டு மரியாதை செலுத்தும்படியாகவும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை எங்களோடு கூட வந்து பெரிய காரியத்தை செய்து காண்பித்து நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக படுவிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.